தொடர்ந்து தேர்தல் பிரச்சாரம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இன்னும் குறைவான நாட்கள் தான் தேர்தலுக்கு இருக்கு. எப்படி இருக்கு மேம் பிரச்சாரம்? மக்களுடைய களப்பணிகள் அதெல்லாம் எப்படி இருக்கு? பிரச்சாரம் ரொம்ப சிறப்பாக இருக்கு. எல்லா மக்களையும் சென்று அடையணுன்றதுக்காக தான் இந்த பக்கம் குறுகலான சாலை, இருசக்கர வாகனம், ஆட்டோ எதுவுமே வர முடியாது. 4 சக்கர வாகனம், ஆட்டோ எதுவுமே வர முடியாது. அதனால இருசக்கர வாகனத்தில் நடந்து வந்தால் ரொம்ப நேரம் எடுக்குன்றதுக்காக இருசக்கர வாகனத்தில் வந்துட்டு உள்ள லேன்லலாம் நடந்து போய் ஓட்டு கேட்குறோம். இந்த பகுதி மக்களை யாரும் வந்து பார்க்கறது இல்லை. அதனால தான் கொஞ்சம் சிரமமாக இருந்தால் கூட எல்லா பகுதி மக்களையும் இன்னைக்கு காலையிலேருந்து ஏறக்குறைய ஒரு 15 தெரு இதே மாதிரி சின்ன தெருவுக்கு நாங்கள் போய் ஓட்டு கேட்டிருக்கோம். இந்த பகுதியை பொறுத்த மட்டும் எங்கேயுமே கொடுத்த வாக்குறுதியை ஸ்டாலின் அவர்களும் நிறைவேற்றவில்லை, சட்டமன்ற உறுப்பினர் நிறைவேற்றவில்லை. உதாரணத்துக்கு இது பக்கத்தில் பெரிய குப்பை கிடங்கு இருக்கு, அம்பேத்கர் நகர், அம்பேத்கர் பாலம். இந்த அம்பேத்கர் பாலத்தில் முனையில் மாத்திரம்தான் கொஞ்சம் அகலமான இடம். இந்த அம்பேத்கர் பாலம் ஃபுல்லாக வந்தீங்கன்னா போன வாட்டி ஸ்டாலின் வரும்போது, முதலமைச்சர் ஸ்டாலின் வரும்போது இந்த குப்பை கூலகத்தெல்லாம் அகட்டிட்டு இந்த இடத்தெல்லாம் இடிச்சிட்டு உங்களுக்கு குடியிருப்பு கட்டித்தரேன்னு சொல்லியிருக்காங்க. 5 வருஷம் ஆச்சு, எதுவுமே செய்யலை. இப்போ நேரடியாக வரக்கூட முடியாத அளவுக்கு நம்ம 2 சக்கர வாகனத்தில் வரோம். இதை மாதிரி இந்த இடம் மட்டும் இல்லை, எவ்வளவோ இடங்களில் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது. இன்னொன்று, நான் இதுக்கு முன்னால் வந்து அடி பம்பில் தண்ணி அடித்தேன். ஏன்னா ஜல்ஜீவன் மிஷன் நம்ம பாரத பிரதமர் வீடுதோறும் இனிய குடிநீர் குழாயில் எல்லாரும் தண்ணீர் வேணுன்றதுக்காக தான் அது கொண்டு வந்தார். ஆனால் சென்னையோட மத்திய பகுதியில் அடிப்பம்பு வச்சு மட்டும்தான் தண்ணி எடுக்கிற நிலைமை இருக்குது. குப்பை கூலங்கள் ரொம்ப மோசமான நிலை இருக்குது. நேரடியாக இங்கே வந்ததுனால இவங்களோட வாழ்வாதார வாழ்க்கை தரம் எனக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால் மற்ற அரசியல்வாதிகள் வர அரசியல்வாதிகள் இருக்காங்க, மேம்பாக்கான அரசியல்வாதிகள் இருக்காங்க. நான் ஏற்கனவே நிர்வாகத்தில் இருந்த ஒரு நபர். அதனால் எந்த இடத்துல எந்த மாதிரி திட்டங்களை எப்படி கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். அது இந்த மக்களுக்கு பலன் தரும்னு நினைக்கிறேன். தங்களுக்கு இணங்கும் மாநிலங்களுக்கு மட்டும்தான் பாஜக வந்துட்டு முன்னுரிமை அளிப்பதாக சிபிஐஎம் அகில இந்திய பொதுச் செயலாளர் பேபி அவங்க வந்து குற்றச்சாட்டியிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது இணக்கம் என்றதோட வேண்டுமென்றே சண்டை போட்டுட்டு இருக்கிற மாநிலத்தை நீங்கள் என்ன செய்வீங்க? ஸ்டாலின் அவர்கள் எப்போவுமே ஒரு பிரதமர் வந்தால் வரவேற்க போவது முதற்கொண்டு, ஆளுநர் விருந்துக்கு கூப்பிட்டா அதை புறக்கணிக்க முதற்கொண்டு, மத்திய அமைச்சர்கள் வந்தால் அவர்களை விமர்சனிப்பது முதற்கொண்டு தொடர்ந்து மத்திய அரசிடம் வேண்டுமென்றே ஒரு எதிர்வினையை ஆற்றி வருகிறார். மத்திய அரசு அப்படி யார்கிட்டையும் எதுவும் செய்யறதில்லை. அப்படி பார்த்தா கேரளாலே பினராயி விஜயன் போய் பார்த்துட்டு தான் வந்தார். அதனால் எதிர்க்கட்சிகள் ஆளுகின்ற மாநிலங்களிலெல்லாம் நியாயமாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறது. தனித்தனி மாநிலத்திற்குன்னு பாஜக திட்டம் வகுப்பதில்லை, முறை வகுப்பதில்லை. ரூல்ஸ் ஃபார் ஆல் த ஸ்டேட்ஸ் which are even ruled by the opposition. தமிழ்நாட்டின் மீது பாஜகவினுடைய அந்த திடீர் அக்கறை அப்படிங்கிறது அரசியல் ஸ்டண்ட்டு, இரட்டை வேடம் அப்படிங்கிறது தான் வந்துட்டு, இரட்டை தந்திரம் தான் வந்துட்டு பாஜக செய்கிறது அப்படின்னு தமிழ்நாடு முதலமைச்சர் விமர்சனம். இல்லை, இதில் உண்மையான அக்கறையை நாடகம்னு சொல்கிறது, நடிப்புன்னு சொல்கிறது, ஏதோ இவங்களுக்கு மட்டும்தான் உரிமை இருக்குது அப்படின்றது ஆணவமாக பேசுறது, எங்களை தவிர வேறு யாரும் இல்லைன்றது ஆணவமாக பேசுறது. 7வது முறை 6 முறை ஆட்சி செய்திருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு இடத்த இவங்க வச்சிருக்க முடியுமா? முதலே ஆட்சிக்கு வந்தாங்க, இந்த இடத்த பார்த்தாலே எனக்கு அவ்வளோ கோபம் வருது. ஒரு நாள் கூட முதலமைச்சர் நீடிக்க கூடாதுங்க. எப்படிப்பட்ட இடம்? 5 வாட்டி உங்களை 6 வாட்டி நீங்கள் ஆண்டு இருக்கீங்க. இங்கே சட்டமன்ற உறுப்பினர் 5 வருஷம் இருந்திருக்கிறாரு. இந்த மக்களோட நிலைமையை பாருங்க. பேசுறதுக்கு வாய் மட்டும்தான் பேசுது, எந்த செய்கையும் இல்லை. இதற்காகவே நாங்கள் போராடி இந்த பகுதியை மேம்படுத்தி கொண்டு வருவோம். ஸ்டாலின் அவர்கள் நீடிப்பதற்கு எந்த தார்மீக உரிமையும் இல்லை, விளம்பரம் மட்டுமே இருக்கு. இத மாதிரி இடங்கள்லாம் இருக்கு என்பதை அவருக்கு சொல்லுங்க போய்.